அப்ப எல்லாரும் தப்பு தப்பு தான் புரிஞ்சுக்கிற ஏதோ அப்படிங்கிறீங்க. ஒருத்தரை கேட்டா ஓடி இதெல்லாமே தப்பு. தவம் என்ன தெரியுமா? உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்படின்னு உலகத்தில் 2000 எழுதினார். அதுதான் உண்மை. தவம்னா பிறவி நோயான பசி தாகத்தை வெல்லுவது, எந்த உயிர்க்கும் தீங்கு செய்யாமல் இருப்பது, அதுதான் தவம். பிறவி நோயான பசிப்பினி நீக்குவது, எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பது. எந்த உயிர்னு என்னங்க? எந்த உயிருக்கு என்ன பொருள்? எந்த உயிர்னு என்ன பொருள் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த உயிர்னா சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்துக்கும். அப்புறம் எல்லா உயிருமே. அப்ப எல்லா உயிரும்னா கண்ணுக்கு தெரிஞ்சது கண்ணுக்கு தெரியாது எல்லாம் சேர்ந்து தானே வரும். இப்ப அந்த உயிரை கொண்டுதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. சரி சரி, அந்த அந்த எல்லாமே வந்துருது. அப்ப எல்லாம் கொண்டு சாப்பிடுறீங்க. சரி, அப்ப நீங்களும் தானே செத்து போறீங்க. நோய்வாய்ப்பட்டு சாகுறீங்க. அப்ப எது சரி? நோய்வாய்ப்பட்டு சாகாத உலகத்துல எவனா வச்சிருக்கானா? நோய்வாய்ப்பு புழுத்து இன்னைக்கு யார வேணா சொல்லுங்க. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவன், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவன், சாதாரண கூலி தொழிலாளியில் இருந்து கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கிறான் வரைக்கும் அழுகி போய் தான் சாகுறான். அழுகி போய் சித்திரவதைப்பட்டு தான் சாகுறான். சரியா? ஏன் அப்படி சாகணும்? அவனுக்கு தவம் தெரியல. தவம்னா என்ன? பிறவி